மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்த விவரங்களுடன் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் என்னென்ன ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது? காவல்துறையினருக்கு என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரையில் மதுரை மாவட்டம் முழுக்க 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. மதுரை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மத்தியன, அப்புறம் ரூரலில் சோழவந்தான், உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், இப்படி எல்லாம் தொகுதிகள் இருக்குது. மேலூர். இந்த தொகுதிகள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 24,66,000 வாக்காளர்கள் இன்னைக்கு வாக்குப்பதிவு செய்ய இருக்கிறாங்க. எல்லா தொகுதிகளிலையும் சேர்த்து 5 கட்சிகளையும் சேர்த்து 129 வேட்பாளர்கள் களம் காண்றாங்க. 10 தொகுதிகளில் மட்டும் வாக்குப்பதிவுக்காக இந்த இடம் முழுக்க தயாராக இருக்கு. ஒரு மாடல் போலிங் நடந்துகிட்டு இருக்கு. மாதிரி வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 3079 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்குது. இதில் 3295 வாக்குப்பதிவு மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அதில் 4001 வாக்காளர் அந்த விவிபேட் மெஷின்ஸ் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் அவங்க அந்த போலிங் மெஷின் சரியா வேலை செய்தா, அதில் வாக்குப்பதிவுகள் சரியாக பதிவாகிறதா அப்படிங்கிறத பார்வையிடுறாங்க. எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கு, அது பதிவான வாக்குகள் சரியாகத்தான் பதிவாயிருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்வையிடுறாங்க. மொத்தமாக அந்த பணிகளில் 14,750 வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணியாற்றுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடியில் 335 வாக்குச்சாவடிகள் கண்காணிக்கப்பட்டு அதை 408 நுண் பார்வையாளர்கள் கண்காணிக்கிறாங்க. இங்கே பார்க்குறோம், இதில் அந்த மாதிரி வாக்குப்பதிவு சரியாக நடந்திருக்குல்ல சார்? இது மாதிரி வாக்குப்பதிவு சரியாக நடந்திருக்கின்றதையும் அந்த அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் உறுதிப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து 7 மணிக்கு சரியாக இங்கு வாக்குப்பதிவு துவங்குவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குது. மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகள் இருந்தாலும் அதில் 4 தொகுதிகள் 4 முனை போட்டியில் மதுரையில் 4 தொகுதிகளில் மிக கடுமையான போட்டி இருக்குது. திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரை மத்தி, அப்புறம் மேற்கு தொகுதி. இந்த தொகுதிகள் எல்லாம் கூடுதல் எதிர்பார்ப்பு மிகுந்த தொகுதிகளாக மாறியிருக்கு. என்னவாக மதுரை மக்கள் மதுரை மாவட்டத்தை யாருக்கு எந்த தொகுதிகள் அப்படிங்கிறத இன்னும் சற்று நேரத்தில் முடிவு செய்ய துவங்க இருக்கிறாங்க மதுரை வாக்காளர்கள். வெற்றி, அங்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல கூடுதலாக பாதுகாப்புக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு வெற்றி? தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்பாடுகள் இந்த முறை, கூடுதல் மெனக்கடல்கள். அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க பதற்றமான வாக்குச்சாவடிகளாக 360 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டிருக்குது. அதில் 408 நுண் பார்வையாளர்கள் கூடுதலாக அதில் கவனிக்கிறாங்க. நிறைய இடங்களில் ரூரல் பகுதிகளில் இருக்குது, அந்த வாக்குச்சாவடி புறநகர் பகுதிகளில் இருக்குது. அதில் கூடுதலான காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இதில் முக்கியமாக இந்த வாக்கு பதிவு செய்வதற்கு வாக்காளர்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு வருவதற்காக இது ஒரு தேர்தல் திருவிழா என்ற சொல்லோடு நிறுத்தாம முழுக்க திருவிழாவாக இதை மாற்றக்கூடியதற்கான பல வேலைகளை பல இடங்களில் வாக்குச்சாவடி மையங்களையே ஒரு வீடுகள், விசேஷ வீடுகள் வாரி மாற்றியிருக்கிறாங்க. இங்கே கூட பிங்க் பூத் அப்படின்னு மகளிர் வாக்குச்சாவடி அப்படிங்கிற அடிப்படையில் மகளிர் மட்டும் பணியாற்றக்கூடிய பகுதிகளாக இந்த முறை நிறைய பூத்துகளை அப்படி உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் இப்படி பல்வேறு விதங்களையும் வாக்காளர்களை ஆட்சியின் மீதோ அல்லது யாரின் மீதோ அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்போ அதிருப்தியோ எல்லாவற்றையும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவின் வழியாக மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாம் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான பல்வேறு தீவிரமான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மெனக்கெடு செஞ்சிருக்கு. மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த சபாநாயகி அப்படின்ற டைட்டில் ஒரு லோகோ அறிமுகப்படுத்த, அதுதான் அந்த லோகோ, அந்த குட்டி பொண்ணு வாக்காளர்களை வரவேற்கிற மாதிரியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. செல்ஃபி பூத் எல்லாம் இந்த இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த தேர்தலையே வெறும் கடமையாக இருந்தா கூட அதுக்குள்ள ஒரு ஈர்ப்பை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கணும் வாக்காளர்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மதுரை மாவட்ட நிர்வாகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. லாவண்யா.